Hey foodies, welcome back to Make It Tasty channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் பேர் கேட்ட உடனே எல்லாருக்குமே மைண்ட்ல ஒரு டெம்ப்ட் ஆகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி தான். அந்த ரெசிபி எப்படி பண்ணனும் பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு 150 grams of oil ஆட் பண்ணிக்கோங்க. One tablespoon ghee ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த 4 பெரிய சைஸ் வெங்காயம், 2 green chilli, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு கடல் பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ், 3 பிரிஞ்சி இலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 4 மிளகு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் ஆகிறதுக்கு 5 to 8 minutes ஆகும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1.5 tablespoon ரெட் சில்லி பவுடர், 20 grams of கொத்தமல்லி, 20 grams of புதினா, 10 grams of கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. tablespoon ginger garlic paste add பண்ணி 10 seconds க்கு குக் ஆகட்டும். மூணு நறுக்கி வச்சிருந்த பெரிய தக்காளியை ஆட் பண்ணி ஒரு 10 minutesக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஃப்ளேம் மீடியமா வெச்சுக்கோங்க. நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட் 750 grams of chicken ஆட் பண்ணி 2 pinches of turmeric போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. Three tablespoons curd, 1.5 tablespoon धनिया तूल, 2 tablespoon chicken masala. சிக்கன் தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி பாதி லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. 4 tablespoons of biryani masala ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணி 8 minutesக்கு அப்படியே விட்டுடுங்க. சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் half boiled ஆயிடுச்சு. நான் இதுக்கு தேவையான அளவு 4.5 glasses வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரிசி உடையாத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் தம் போட்டுக்கோங்க. மூடி விட்டுட்டு ப்ரெஷர் போகாத அளவுக்கு வெயிட் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயும் 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. வாவ், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்மளோட ஃபேவரட் டிஷ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 2 பிஞ்சஸ் ஆஃப் ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஹீட்டிங் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மேக் இட் டேஸ்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். See you. Bye bye.